வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி அந்த அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள் இருக்கும், கடைசியில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு வந்து உங்களோட ராசி 7ல். ஸோ 7ல் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய சாரத்தில் போய் இப்போ குருவுடைய சாரத்தில் போகிற குருவோட சாரத்தில் போகும்போது ரொம்ப நல்ல சிறப்பான அம்சங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன வாரம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ்லாம் மாறி நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் மற்றும் 11ஆம் அதிபதியான புதனும் 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு லெவலில் வந்து சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், பெரிய பணம் வருவதற்கான, நல்ல பாப்புலாரிட்டி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு பதவிகள், பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து உங்களது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 6 போதே புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்துக்கள் விற்பனையாகி அந்த விற்பனை வர காசில் இன்னொரு சொத்துக்கள் வாங்குறதோ இல்லை ஒரு புதிய ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். 5ஆம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வந்து அவர் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அது சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்கள் இருந்தாலும் பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை கொடுக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சார்லும் போது பின்னாடி பேசுவாங்க. சில பேர் வந்து பேச்சுகள் சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் கடன்கள் அடைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மல்லுக்கட்டி நிற்பாங்க, எப்படி அடைச்சே ஆகணும், எதாவது பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்கில் வந்து நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. குழந்தைகளோட விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளோட விஷயங்கள்லாம் வந்து நல்ல பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பட் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ராகுடைய சாதமும் நடைமுறையில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸு நடைமுறை டே டு டே லைஃப்பில் இருக்கும். பட் ஆனால் வளர்ச்சி இருக்கும்போது நல்ல வளர்ச்சியில் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான். 7ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு 8ஆம் அதிபதி ராகுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களது 8ல் வந்து ராகு இருக்கிறது. ஸோ 8ல் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அதனால் வந்து நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து ராகு வந்து 12ல் புதன் வந்து இருக்கும்போது கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் 1-2 நாட்கள் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ், ஒரு பெரிய பணம் வரணுங்கிற ஒரு நெருக்கடிகளில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு, நண்பர்களால் வந்து சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது 6ல் இருக்கும்போது நல்ல வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது 7ல் ஒரு வேலை கிடைக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்களை கடன்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம். 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7ல் ராகுடைய சாரத்தில் போகும், நடைமுறை குருவுடைய சாரத்தில் போகும். சிறப்பான விஷயங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் ஆனால் குரு வந்து 8ஆம் அதிபதி சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போக முடியாது, பெரிய பாதிப்புகளை தராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ இப்போது நம்ம அந்த தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ சிம்ம லக்னம் யாருக்கெல்லாம் சூரிய தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருந்து அது வந்து சிறப்பாக குருவுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கணும். அது 9ல் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்களில் மற்றும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு வந்து நல்ல பதவி உயர்வு, அதில் சின்ன டென்ஷன் வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னம்
இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது குழந்தைகள் சார்ந்த விஷயம் நல்ல வளர்ச்சிகள். அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு பொது தொடர்புகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்குது. ஸோ சொத்துக்களை வந்து கடன் வாங்கி ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 10ஆம் அதிபதி என்னும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் தான் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த காலகட்டங்கள் மாறும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். அதுவும் சிம்ம லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ராகு வந்து 8ல் இருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ராகு வந்து கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பங்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. அது மட்டும் இல்லை அவர் 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு, பெரும் பணம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தடைகள் இருந்தாலும் பின்னாளில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் சினுங்கும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது வந்து தவிர்க்க முடியாது. எதிராளிகளுடைய போட்டிகள் பொறாமைகள் இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான், மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கும் போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சனி வந்து 7ல் இருந்து அது 8ஆம் அதிபதி சார்ந்து ரொம்ப கவனமாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளால் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், மைனஸ் எதுவுமே கிடையாது தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். கேது வந்து 2ஆம் அதிபதியாக 2ல் இருந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்களை பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தின் பிற்பகுதியில் அதாவது வந்து வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு, மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக வரும்போது நல்ல லாபங்கள், தொழில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பரிகாரம். பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க. இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது பரிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே இருக்காங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி சரசரன்னு எழுதிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுத முடியாது. அதனால் வந்து மேஜராக என்ன பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு கிரகமோ ஒரு பாவமோ வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 7ஆம் பாவத்துக்கான பரிகாரங்கள் போடும்போது அந்த பாவத்தில் செவ்வாயோ இல்லை அஷ்டமாதிபதியோ உட்காந்துன்னா அந்த பரிகாரம் பழிக்காதுங்க. ஸோ அது வந்து தோஷங்களை அதிகப்படுத்தணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை வந்து முதல்ல மெயினாக பார்க்கணும். 8ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் செவ்வாயும் அங்கே உட்காந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, வண்டி இதாகிறது, நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் பண்ணிட்டு வருதுங்க. சரிங்க, அப்படின்னா கர்மான்றது இதெல்லாம் உண்மையாங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. சில கர்மாக்கள் வந்து நம்ம தீர்க்கவே முடியாது, வாழ்ந்து நம்ம அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாக்கள் தான் இதெல்லாம். ஸோ 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பு இருந்ததுன்னா அவன் வந்து அனுபவித்து, இந்த பரிகாரம்லாம் கிடையாது, அது வந்து நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒரு கர்மா தான் இல்லையா, இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போது இதுக்கான ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்மா தாங்க. ஸோ கர்மா தியரியில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஃப்ரீ ஆகுங்க. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பிறக்கும்போது ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ அவருடைய கர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்மா வருது. ஸோ சூரியனுடைய கர்மானும் போது
நீங்கள் அவர் அந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையால் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன், இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். தந்தையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த சூரியன் பாவம் வந்து கர்மாவாக வரும்போது அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா ரொம்ப பாசமானவர் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த பாசமே இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கவுத்து விட்ருக்கும். ஒரு லெவலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா உன்னால் தான்ப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்ருங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கணும், நிறைய அபார்ட் இருக்கும் அந்த ஃபேமிலியில். ஸோ அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுடைய அசுபதி நட்சத்திரம்னும் போதே கண்டிப்பாக வந்து அசுபதியாக இருந்தாலும் சரி அஸ்வினி ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். இப்போ இது கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ கர்மா இருக்கிறது உண்மைதான். என்ன ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ சூரியன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம எலும்பு முறிவு மருத்துவமனையில் யாராச்சும் ஏழப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா வயதை ஒத்தவர்களுக்கு கண்ணு தெரியாதவங்க, அதாவது அப்பா வயது ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, சிகிச்சை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணி தான் இந்த கர்மாவை சரி பண்ண முடியுமே ஒழிய ஒரு யாகங்களோ ஹோமங்களோ பண்ணும்போது இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிலாம் போகாது. ஸோ அட்லீஸ்ட் என்கிட்ட காசே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த சூரிய நட்சத்திரம் வர அன்றைக்கி ஏதாச்சும் வந்து ஒரு கோதுமை பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வதியோ அஸ்வினியோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கோதுமை பேக்கெட்டோ ஒரு சப்பாத்தி குருமா ஒரு ஆளுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே அந்த கர்மா கண்டிப்பாக கிளியர் ஆகிடுங்க. ஸோ அது மாதிரி வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாமே இல்லையா, இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. கர்மாவுக்கு வந்து இருக்கான்னா கர்மாவுக்கு இருக்குது, அந்த கர்மா வந்து எப்படி தீர்க்கணும் இப்படி தான் தீர்த்துட்டு வர முடியும் இல்லையா. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பில் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணாதீங்க. 1க்கு 2 3 ஜோதிகளை கேட்டுட்டு அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கிட்டது தான் உண்மையான விஷயம். ஸோ இதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஸோ அதனால் கர்மா இருக்கிறதுனால சரணடைங்க. பிரார்த்தனைக்கு ஈடு என்ன வேறு எதுவுமே இல்லை. அதனால் பிரார்த்தனை பண்ண சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க.